மாண்புமிகு வேளாண் உணவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான ஆட்சி பொறுப்பேற்று முதல் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து அதன் மீது கடந்த 3 நாட்களாக உறுப்பினர்கள் விவாதம் செய்வதற்கு வாய்ப்பளித்து இன்று அந்த விவாதத்திற்கான பதிலுரையை வழங்க எனக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். வேளாண் பட்ஜெட்டுக்கு விவசாய மத்தியில் கிடைத்த வரவேற்பை பொறுத்து கொள்ள முடியாமல் சில கட்சிகள் உட்பட மாண்புமிகு முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வெற்று பட்ஜெட்டாக இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை அமைந்திருக்கிறது என்று கூறினார். இது வெற்று பட்ஜெட் இல்லை, தமிழ்நாடு விவசாயிகள் போற்றும் வெற்றி பட்ஜெட்டை, நமது வெற்றி கழக பட்ஜெட்டை எங்கள் முதலமைச்சர் கொடுத்துள்ளார். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. பிறரின் தவறுகளை குறை கூறுவதற்கு முன் நாம் சொந்த தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்ற திருவள்ளுவரின் வாக்கினை குறை கூறுவதற்கு நினைவுபடுத்தி ஆட்சி பொறுப்பேற்றவுடன் சில எதிர்கட்சியினர் இவர்களுக்கு என்ன ஆட்சி செய்ய தெரியும் என்று கேலி செய்தார்கள். இன்று அவர்களே பார்த்து வியக்கு வண்ணம் ஒரு சிறந்த லஞ்ச லாவணியம் இல்லாத ஒரு ஆட்சியை கிட்டத்தட்ட 100 நாட்களாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகிறார்கள். அரசியல் ஆட்சி முறை என்றால் அதற்கு நமக்கும் சம்மதம் எதுவும் என்று இருந்த இளைஞர்கள், பெண்கள் ஆகியோரை அரசியல் ஆட்சி முறை ஆகியவை நமக்கானது என்று திரும்பி பார்க்கும் வகையில் சிறப்பான ஆட்சியை கொடுத்து வருகிறார் நமது முதலமைச்சர். அதற்கு எடுத்துக்காட்டாக ஆட்சியில் இருக்கும் முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்கள் முழு நேர மக்கள் ஊழியராக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் காலை 9:50 மணிக்கு அலுவலகம் வந்து மாலை 6 மணி வரையில் அலுவலகத்திலே இருந்து மக்கள் சேவையாற்றி எங்களையும் அதே வழியிலே செயல்பட வைத்து அனைத்து தரப்பு மக்களின் பார்வையையும் எங்களை நோக்கி திசை திருப்பியிருக்கிறார் நமது முதலமைச்சர் அவர்கள். இந்தியாவின் குறிப்பாக தமிழகத்தின் இதயம் எங்கே இருக்கிறது என்றால் கிராமப்புறங்களில் வாழ்ந்து வரும் நமது விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் இருக்கின்றது என்று நன்கு உணர்ந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் பிறந்தால் விவசாயியின் மகனாக தான் பிறக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் அவர் இன்று விவசாயிகள் மீது காட்டும் அக்கறையின் காரணமாக இன்று அனைத்து விவசாய குடும்பங்களிலும் ஒரே மகனாக வாழ ஆரம்பித்து விட்டார் என்பதுதான் உண்மை. கற்களாகவும் பாறைகளாகவும் கிராமங்களில் வாழ்ந்த எங்களை போன்ற இளைஞர்களை அரசியல் பக்கம் திருப்பி எங்களை எல்லாம் சிலைகளாக வடித்த சிற்பி நமது முதலமைச்சர் அவர்கள். அதற்கு எனது நன்றியையும் வணக்கத்தையும் நமது முதலமைச்சர் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் பத்திரிகையிலும் தொலைக்காட்சிகளிலும் வரும் விவசாயிகளின் பிரச்சனைகளை உடனுக்குடன் அறிந்து அதற்கு தீர்வு ஏற்பட வழிவகை செய்து வருகிறார் நமது முதலமைச்சர் அவர்கள். ஆட்சி பொறுப்பேற்ற 40 நாட்களில் கடுமையான நிதி நெருக்கடிக்கு இடையிலும் விவசாய சகோதர சகோதரிகளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறோம், அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் சுமார் 6000 கோடி ரூபாய் ஏழை எளிய விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்து விவசாயிகளின் சுமைகளை குறைத்திருக்கிறார் நமது மாண்புமிகு முதலமைச்சர். இதனை அனைவரும் மனதார பாராட்ட வேண்டும். எதிர்கட்சிகளுக்கு ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீங்கள் அனைவரும் மூத்த அரசியல் தலைவர்கள் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற ஒரு அரசுக்கு போதிய கால அவகாசம் தேவை என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். இந்த நிதிநிலை அறிக்கையை உண்மையில் யாரும் குறை கூறுவதற்கு குறை ஏதும் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர்கள் கடந்த 3 நாட்களாக விவாதத்தில் புதிதாக பொறுப்பேற்று நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த நமது அரசுக்கு
பல்வேறு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கியுள்ளார்கள். அதற்கு அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த அரசு பொறுப்பேற்று ஒரு சிறிய நகரமான கும்பகோணத்தில் கோபுரனை பார்த்து வளர்ந்த என்னை இன்று செயின் சார்ஜ் கோட்டையில் அமர்த்தி வேளாண்மை உழவு நலத்துறையின் அமைச்சராக பொறுப்பேற்க செய்து அழகு பார்த்தவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்பதை நன்றியுடன் தெரிவித்து வேளாண்மை உழவு நலத்துறையின் அமைச்சராக பொறுப்பில் அமர்த்திய உடனேயே விவசாயிகள் நலன் காப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்பட வேண்டும் என எனக்கு அறிவுறுத்தினார்கள் நம் முதல்வர் அவர்கள். அதன் தொடர்ச்சியாக வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கையினை வழங்குவதை தொடர வேண்டும் என்றும் கூறினார்கள். அவ்வாறே 2026-27 ஆண்டிற்கான வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தயாரிப்பதற்கு முன் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று விவசாயிகளின் கருத்துக்களை அறிந்து வருமாறு அறிவுறுத்தினார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதன் அடிப்படையில் சேலம், தஞ்சாவூர், வேலூர், திருநெல்வேலி மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் அருகிலுள்ள மாவட்ட விவசாயிகளையும் தொடர்புடைய பல்வேறு சங்கங்களின் பிரதிநிதிகளையும் ஒருங்கிணைத்து அவர்களது கருத்துகள், கோரிக்கைகள் பெறப்பட்டன. இக்கூட்டங்களில் இங்கே அமர்ந்திருக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொண்டு விவசாயிகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்து கருத்துக்களை வழங்கினார் என்பதை நன்றியுடன் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவற்றில் பெரும்பாலான கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில்தான் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. நான் நிதிநிதி அறிக்கையில் தெரிவித்திருந்தபடி ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் விவசாயிகளுக்கு பலனளிக்கும் திட்டங்கள் அப்படியே தொடரப்படுகின்றன. இந்த நிலைப்பாடு விவசாயிகளின் நலனை மட்டும் அடிப்படையாக கொண்டு இந்த அரசு செயல்படுவதை தெளிவாக காட்டுகிறது. மேலும் விவசாயிகள் பெருமளவு கோரிய புதிய திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அதில் சில திட்டங்கள்: தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கத்தில் பசுந்தாள் உர விதைகளுக்கு 75% மானியம், மடக்கி உழுவதற்கு 100% மானியம், காட்டன் பிளஸ், சுகர் கேன் பூஸ்டர், ரைஸ் ப்ளூம் போன்ற பயிர் ஊக்கிகள் வழங்குதல், உயிர்ம வேளாண் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 4000 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்குதல், நெல் விதை உற்பத்தி மானியம், நெல் விதை விநியோக மானியம் ஒன்றிய அரசு நிறுத்தியதை நமது மாண்புமிகு முதல்வர் தமிழ்நாடு அரசு வழங்குகிறது. பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம், காட்டுப்பன்றி சேத தடுப்பு திட்டத்தில் திரவ காட்டுப்பன்றி விரட்டி சீமை கருவேல மரங்களை அகற்றுதல், தமிழ்நாடு தளிர்க்கு இலைகள் திட்டம், சாமந்தி பூக்களின் பூக்கும் தருணத்தை சந்தை தேவைக்கேற்ப மாற்றுவதற்கு LED விளக்குகள், மா, கொய்யா போன்ற பல பயிர்களுக்கு பல உரைகள், வாழைக்கு குலை உரை, நன்னேரி வேளாண் நடைமுறைகளுக்கு கேப் கொண்டு நஞ்சிலா விளைபொருட்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம், நகரங்களில் எலி ஊட்டலை வலுப்படுத்துதல், தென்னை டானிக் வழங்குதல், வெற்றி வான்மகள் திட்டம் ட்ரோனோடு பயிற்சியும் உரிமமும் வழங்கப்படுகிறது. பாதுகாப்பான குறு வட்டங்களில் உள்ளன நீர்ப்பாசன வசதி இல்லாத விவசாயிகளின் நிலங்களில் ஆழ்துளை போர்வெல் அல்லது ஆள் குழாய் கிணறுகள் டியூபெல் அமைத்தல், 50 ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையங்கள், தமிழ்நாடு விவசாயிகளின் வருமான மேம்பாட்டு ஆணையம், உயிர்ம வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்த உரிய வசதியை ஏற்படுத்த வல்லுநரை கொண்ட தனிப்பிரிவு, புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் உருவாக்கி ஒவ்வொரு பங்குதாருக்கும் சம பங்கு மானியம் அளித்தல், விவசாயிகளுக்கும் வேளாண் தொழில் முனைவருக்கும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கும் வழிகாட்ட வேளாண் வணிக வழிகாட்டு மையம், தக்காளி, வெங்காயம் ஆகியவற்றின் விலையினை நிலைப்படுத்த சந்தை இடையீட்டு திட்டம், விலை நிலைப்படுத்துதல் நிதி, வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம், இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களின் பெயரில் உயிர்ம வேளாண்மை பட்டய படிப்பு கல்லூரி என புதிய திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மண்ணில் விழுகின்ற ஒவ்வொரு மழைத்துளிக்கும் மதிப்பு இருக்கிறது.